Hello everyone, welcome to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காம ஈஸியா நீங்க இதை 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டேன். இதை கையாலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க. அப்போதான் சிக்கன் நமக்கு சாஃப்டா கிடைக்கும். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, மல்லி விதைங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்துக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் இதை வறுத்தாலே போதுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஆறின மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு பவுடரா இருக்கணுங்க. இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். கடாய் எடுத்துக்கங்க. இதுல 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வெங்காயம், நறுக்கின வெங்காயம் இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நீங்க என்னுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறம் இதை 1லேருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அந்த தக்காளி சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நாம இதுல எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதுல சேர்த்துருங்க. நம்ம ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த சிக்கனை இதுல சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சிக்கனோட கோட் ஆகணுங்களா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு விட்டுருக்கு பாருங்க. நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியே ஜாஸ்தியா இருந்தது. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு தண்ணி இப்போ சேர்க்காதீங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுல நம்ம தேங்காய்லாம் போடாம செய்யறதுனால இது குழம்பாவும் நீங்க சாப்பிடலாங்க. இல்ல நீங்க இதை திக்காக்கி ஒரு சைட் டிஷ்ஷா ஒரு செமி கிரேவியா கூட இந்த குழம்பை நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நல்லா இது வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நாம இதுல ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. கிரேவியா வேணும்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இல்ல கொஞ்சம் திக்கா வேணும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க. மோஸ்ட்லி வெந்துடும். சிக்கன் முன்னாடியே வெந்துடுச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சாலே போதுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க என்ன அழகா மிதந்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்கா சூப்பரா வந்துடுச்சுங்க. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி இறக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம சாதத்துல எல்லாம் ஊத்தி சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இதை நீங்க 20 நிமிஷத்துலயே செஞ்சிடலாங்க. கரெக்டா இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.